ஹாய் ஆல், எங்கள் அம்மா ஸ்டைலில் மட்டன் குடல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கேஜி குடல் வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டேன். இன்னொரு தடவை க்ளீன் பண்ணுற வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகிக்கோங்க. குக்கரில் வாஷ் பண்ண குடல் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, தண்ணி வந்து அந்த குடல் முழுகிற அளவுக்கு இருக்கணும். ஒரு 4 கிளாஸ் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். இப்போது இதில் ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைப்போம். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இதை நல்லா வணக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. கருகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 2 வரமிளகா, 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் துருவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, டெக்ஸ்சர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் 2 பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் போடுறேன். வெங்காயம் வணங்குற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். ஃப்ரை வந்து உங்களுக்கு திக் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் போகணும். இதே மாதிரி கோல்டன் கலராக வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வணங்கினோடனே ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுல் மசாலாவையும் க்ளீன் பண்ணி ஊற்றிடுங்க. மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. நான் சக்தி மட்டன் மசாலாவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனோடனே திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஒரு 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்த குடலை மெதுவாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்தாதீங்க, இதில் இருக்க தண்ணியே போதும். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் ரோஸ்ட் ஆகிடும். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.